நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த போலி ரேணுகாவோட சுயரூபம் நம்ம நிஷாக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம வெண்பாவோட சூழ்ச்சியில கையும் களவுமா திரும்ப ரொம்ப நல்லாவே வசமா சிக்கிட்டாங்க இந்த போலி ரேணுகா. ஏன்னா நம்ம மல்லிக்கு வந்துட்டு துரோகம் பண்ணுறதுனாலையும், நம்ம விஜயும் கதிரேசனும் இவ்வளோ நாளா ஏமாத்திட்டு இருக்கிறதுனாலையும் சரியான முறையில் தாங்க இந்த ரேணுகாவோட சூழ்ச்சி கண்டுபிடிச்சிருக்குங்க. இப்போ பார்த்தீங்களான்னா நம்ம நிஷாக்கு பேரெதிர்ச்சி, இவ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் உண்மையிலே இவ மனநிலை பாதிக்கப்படலை. எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ராமா அப்படின்ற உண்மையை வந்துட்டு நம்ம நிஷா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா உண்மையிலே வந்துட்டு இவன் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ள இருந்தால் ஃபோன் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுங்க. ஆனால் யாருக்கோ வந்துட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கிறத ஒட்டு மொத்தமாக நம்ம வெண்பா குட்டி ஒரு வீடியோ ஆதாரத்தோட நம்ம நிஷாக்கும் கதிரேசனுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அந்த ஆள் யார் இருந்தாங்க எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி இருக்கும். அதுதாங்க நம்ம ரகு கண்டிப்பாக பொய் சொல்லிட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நாடகம் ஆடிட்டு இருக்காளே இந்த ரேணுகா. அவளுடைய சூழ்ச்சி மட்டும் நம்ம கதிரேசனுக்கும் நம்ம விஜய்க்கும் இவ உண்மையிலே ரேணுகா கிடையாதுன்ற ஒரு உண்மை மட்டும் தெரிய வந்துச்சு. கண்டிப்பாக நம்ம கதிரேசன் இந்த ரேணுகாவில் அடித்து கொள்றதுக்கு தயாராகுவாங்க. ஏன்னா திட்டம் போட்டு வந்துட்டு இவங்க எல்லாருமே ஏமாத்திட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பணத்துக்காக தான் நீ இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தடி, உன்னை வந்துட்டு கண்டிப்பாக நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு கதிரேசனே வந்துட்டு ரொம்பவே ஆக்ரோஷமான திரும்ப பழைய நிலைமைக்கு ஒரு முடிவு எடுக்க போகிறேங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா எப்படியாச்சும் நம்ம பாபுவோட உயிரை காப்பாற்றணும்னு நம்ம விஜய் போராடிட்டு இருக்காங்க. குறைஞ்சது 8 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபாய் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த ராஜேஸ்வர்கிட்ட போய் உதவி கேட்டது ஒரு குத்தனை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. ஆனால் நம்ம விஜயோட மரமண்டைக்கு புரியலைங்க. அந்த ஒரு டாக்குமெண்ட்டு பத்திரம் எல்லாமே இப்போ வரைக்கும் நம்ம விஜயோட பேரில் தான் இருக்குது. அதை வந்து செக் பண்ணி பார்த்தா கூட தெரியுன்னு. ஆனால் அது கூட வந்துட்டு ஒரு சுயநலவே இல்லாமல் செக் பண்ணியே பார்க்காம நம்ம விஜய் ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனமான காரியத்தை ஈடுபட்டாங்க. ஆனால் இந்த ரேணுகா எப்படியாச்சும் விஜயை அடையணும், அதுக்கு எடையாக இருக்கிறது இந்த மல்லி தான். மல்லியை வந்துட்டு முதல்ல பிரிக்கணும். நான் ஆசைப்பட்டது கண்டிப்பாக நடந்தே தரணும். விஜய் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். என்ன இழந்தாலும் சரி, என்ன வந்துட்டு நடந்தாலும் சரி, விஜய் கூட வாழ்ந்தே திருவன்னு நம்ம ரேணுகா முடிவு பண்ணிட்டாங்க. இதனால் வரப்போகிற ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயார். மிஞ்சி போனால் என்ன, இந்த ரகு வந்துட்டு உண்மையை சொல்லுவானா? அவன் சொல்கிறதுக்கு உயிரோடு இருந்தால் தானே ரகுவை வந்துட்டு கொல்லணும்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இவளுடைய சுயரூபத்தை நம்ம வெண்பா குட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்பவே வந்துட்டு ஆணித்தனமான பொய்களை வந்துட்டு இப்போ உண்மைப்படுத்திட்டு இருக்காங்க. ஜெயிலுக்குள்ளே இதுக்கு முன்னாடி களி தின்னுட்டு இருந்த இந்த ரேணுகா நெகை திருடி பணம் திருடியே வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நடிக்க கூட்டுட்டு வந்தபோது எல்லாமே கரெக்டாக நடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் தாங்க நம்ம விஜய் மேலே ஆசைப்பட்டு விஜய் கூட வாழணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம கதிரேசனும் நம்ம மல்லிகிட்ட ரொம்பவே நம்பிக்கையோடு சொன்னாங்க, என்னுடைய டெண்டரை வந்துட்டு நீ பார்த்துக்க மாப்பிள்ள அப்படின்னு. ஆனால் அப்போ மறுத்த நம்ம விஜய் வந்துட்டு இப்போ நம்ம பாபுக்கு வந்துட்டு உதவி பண்ணுறதுக்காக விஜய் போய் பணம் கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்க போகிறது கிடையாதுங்க. நம்ம மல்லிக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா லட்ச ரூபானா கூட புரட்டிடலாங்க. 10 லட்ச ரூபாய் கிட்டனா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே சிக்கலுன்ற உண்மை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே ரொம்ப வந்துட்டு கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் நம்ம விஜய்க்கு உதவி பண்ணக்கூடிய ஆள் வந்துட்டு யாருன்னு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிஷாக்கே ஒரு வேலை உண்மை தெரிஞ்சிச்சுங்க. நிஷாவை வந்துட்டு திரும்ப இந்த ஒரு பணத்தை வந்துட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம நிஷா கொடுக்க போகிறதில்ல. இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம விஜயும் நம்ம மல்லியும் வந்துட்டு பிரித்து அனுப்பிச்சிடணும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ரேணுகா வந்துட்டு உண்மையிலே அவளுடைய அக்காவே கிடையாது. அவளும் மனநிலை பாதிக்கப்படலைன்ற உண்மை தெரிய வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்கள்.